டே ஓடுறான்டா டே அவனை பிடி டே அவன் கண்ணே பயங்கரமா இருக்குடா டே குட்டி தெரியுதா அழகா இருக்குல்ல பாவண்டா ஆமாண்டா டே குட்டி பாருங்க அழகா இருக்கு குட்டியும் ஓடுற எப்படி வருது பிரசாந்த் ஆனா கடிச்சாம அவனை செத்தம் அங்க பாரு கொடுக்கு பாரு எப்படி இருக்கு கடிக்காம இருப்பான் ஓடுறான் உள்ள போய் ஒண்டிக்கிட்டான் இவன் யாரா இவன் எப்படி ஜாலியாக போயிட்டு இருக்கான்டாடி கடிச்சாலும் பரவாயில்ல ஒட்லியில விடாத மேலே இருக்கிறே மகா என்னடா இது டே என்ன மோய் இந்த கருநண்டா கருநண்டு அது சீக்கிரம் சளி சரியாயிடாடே நெஞ்சு சளியில யாரா இவன் வணக்கண்டா மாப்பிள்ள டே பிரசாந்த் இவன் யாரா அவன் இவன் நம்ம இப்போ இதுலயே லிஸ்ட்லயே இல்லையே திரும்பிக்கிட்டானா நம்மளை பார்த்து செத்திக்கிழவை செடிக்கிழவை மாறு வேஷத்தில் இருக்கு நீ மாறு வேஷத்துக்கு உண்டான இதே வச்சிருந்தா அப்படி லைட் எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்காதீங்க சளி வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு சரி சளிக்கு வந்து ஒரே மருந்து நண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரிஜினலாக பிடிச்சி செஞ்சு அப்படியே வீடியோ போட்டலான்னு சொல்லிட்டு வேட்டையாட போயிட்டுருக்குறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க எல்லாம் வயல் நண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து வாழைக்காட்டுக்குள்ளே இது வந்து நாட்டு நண்டு சீக்கிரம் சளி ஒரே நாளில் சரி பண்ணிடும் எவ்வளோ பெரிய நெஞ்சு சளியாக இருந்தாலும் ஒரே நாளில் சரி பண்ணிடும் இதுதான் நம்ம நண்டு பிடிக்க போகிற இடம் அம்மா ரயில் கேட்டு தாண்டி போகணும் பார்த்து போங்கடா பாம்பெல்லாம் இருக்குண்டா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு 2 வருஷம் இருக்கும்னு 2 வருஷம் இருக்குமா ஏதோ ஓடுதுடி என்னடா அது காட்டு போனையா ஏன்டா எங்கள் வீட்டு போன இங்கே வருதாடா ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மட்டும் போகாதீங்க நான் மீன்லாம் ஓடுது பார்த்தீங்களா தெரியுதா தண்ணி கம்மியாக இருக்குது ஆனால் நண்டு இங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நண்டு ரொம்ப நிறைய இருக்குது இங்க இருக்கு பாரு பிரசாந்த் ஒரே ஆள் இல்லை 4 இந்த அப்படி பொண்ணு சரி இதெல்லாம் அப்புறம் நாளைக்கு சாப்பிட மாட்டேன் எனக்கு பெரிய நண்டு கொடுன்னு மட்டும் கேட்கக்கூடாது பிடிச்சானா அவ்வளோதான் விட கடிச்சிட்டான்டா கடிச்சிட்டு ஓடிட்டான்டா அவனை பிடிக்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது அவனை அப்படியே ஒரு குழந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா நல்லா மாட்டிப்பான் இல்லைன்னா வைங்க கையை மட்டும் உள்ளே விட்டுட்டீங்க செத்தைங்க செத்த நண்டு இல்லை அதுக்கு வேணும் விட்டாட காட்ட முடியும் ஓடுனாலும் நான் பிடிச்சிருவேன் முன்னாடி போய் அவனை என்றைக்குமே பிடிக்கக்கூடாது இப்படி இருக்கானா நம்ம போய் இப்படி முன்னாடி போய் பிடிச்சோம்னா போட்டுருவான் அவனை அப்படியே குழந்த மாதிரி அப்படியே பொறுமையாக அப்படி கை வச்சு கரெக்டாக இப்படி பிடிச்சிங்கன்னா அவன் பாட்டு கம்முன்னு படுத்துப்பான் ஃபஸ்ட்டு நண்டு பாவண்டா அவன் சாவலாம் மாட்டான்டா கையை மட்டும் இப்படி கொடுக்கக்கூடாது கொடுத்தீங்க கடிச்சா அவ்வளோதான் விடாது நண்டு மட்டும் கடிச்சிச்சுன்னா விடவே விடாது அவரி எங்கடா இவ்வளோ இருக்கு அவரியெல்லாம் பிடிக்கவே முடியாது கையில் குட்டி அவரி அது இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் நிறைய நண்டு இருக்குது இதெல்லாம் ஒன்றும் சாப்பிட மாட்டானுங்க பெருசை மட்டும் பிடிங்கடா டே சின்னதெல்லாம் பாவண்டா சாப்பிடக்கூடாதுடா டே பெருசா பிளேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் காலையில் நேரம்லாம் ஒரு மாதிரி இருக்கும் இங்கே பெரிய நண்டுடா டே இவங்க இது கடிச்சிட போகிறான்டா இருடா சரப்பாம்பு விக்கி பிடிச்சிக்கோ லைட்டாக பிடிச்சிக்கோ தண்ணி பிடிக்கணும் போல ஓடிட போகிறாங்க கடிச்சிட போகிறான் ஓடுறான்டா அவன் கண்ணு தெரியுதா இதுதான் அவன் கண்ணு கேமரா வைக்கிது கடிச்சிடறான் எங்கடா ஓடுறான் எங்கடா இவ்வளோ பேர் இருக்கானுங்க தண்ணி கம்மியாக தான் இருக்கு இப்படி பொறுமையாக லைட்டாக அவன் கொடுக்க வந்து நம்மள்கிட்ட கிடைக்காத மாதிரி பிடிச்சிக்கணும் இல்லைன்னா சாவடிச்சிருவான் இவ்வளோ க்ளோஸாக பார்த்துருப்பீங்களான்னு தெரியல இருந்தாலும் பார்த்துக்குங்க நைட்லேயே இவ்வளோ நல்லா தெரியுறான் கிளியராக தெரியுறான் இதாண்டா லேடிஸ் நண்டு குட்டி இருக்குமா கருப்பாக இருக்குது லேடிஸ் நண்டு குட்டி இருக்குடா தெரியுதா பாவண்டாடி நண்டு கறி குட்டி தெரியுதா நீ தாண்டா ஆர்டிஸ்டே இருறா குட்டி காட்டிட்டு போடா இருறா காட்டு குட்டி கடிச்சிட்டான்டா டேய் இருடா 3 அளவுக்கு வச்சுட்டீங்கடா குட்டி தெரியுதா அழகா இருக்குல்ல பாவண்டா ஆமாண்டாடி குட்டி பாருங்க அழகா இருக்கு குட்டியும் ஓடுற எப்படி வருது பிரசாந்த்
ஆனால் கடிச்சான் அவனை செத்தம். அங்கே பாரு கொடுக்கு பாரு எப்படி இருக்கு. ஏதோ பாம்பு இது வந்துட போகிறான். அழகா உட்காந்துட்டான். ஆனால் இவனை பிடிக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லை. குட்டி வேற நிறைய இருக்கு வயிற்றுல. பாவம், நம்ம வேற நண்டு கூட பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம். காட்டிடுறேன், தீருதா குட்டி அழகா போறான் பாருங்களேன். பாவண்டடி. இதான் கேல் நண்டு. போயிட்டு வாணி அதை விட்டு போயிட்டு அவன் போட்டுவிடு. நான் 5 குட்டி போட்டேன். போட்டுக்க தூக்கிறேன் எல்லாத்தையும். இங்க போற பெருசுடாடி. ஓடிட்டான்டா அவன், பொந்துக்குள்ள ஓடிட்டான்டா. அவன் பொந்துக்குள்ள ஓடிட்ட பிடிக்க முடியாது. அவன் கடிச்சானா அவனை செத்தான்டாடி பிரசாந்த். அதுதான் கையை வைக்காம இருக்கிறனால்தான். கொண்டுக்காண்டா அவன் குட்டி பையன்டா. வாங்கடா நம்ம. அந்த வலை விட்டுறாத எங்கேயாச்சும். அவரு இவன் தான்டா குட்டி. இவன் தான்டா நம்ம செல்ல பிள்ளை. வரட்டா தாட்டா போயிட்டு வா. பாவண்டாவே கம்மனி ஒன்று எடுத்து நான் வளர்த்துட்டா. நாக்கு வச்சு பார்ப்போமா? நாக்கு வச்சா அவனை செத்த ஒரு ரீல்ஸில் கூட வரும்ல. இடம்லாம் உண்மையாக பயங்கரமாக இருக்குது. தனியாக மட்டும் வந்தீங்க அவ்வளோதான், வீட்டுக்கே போக மாட்டேங்க. ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பிடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சளி பிடிச்சிருச்சு. உண்மையாக தாங்க முடியல. எவ்வளோதான் டேப்லெட் சாப்பிட்டாலும் சரியாக மாட்டேங்குது. சரி அவனுக்கும் சரியா, சரி அதனால் சரி நண்டை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு கண்டென்ட்டுக்கு ஆச்சு, சமையலுக்கு ஆச்சு. அதில் நண்டு தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் அங்கடா பார்த்துட்டு இருக்க. வாடாடே, இந்த இடம்லாம் உண்மையாக மார்னிங்லாம் வந்தால் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு மாதிரி இருக்குது. யாருமே இல்லை. டேய் பார்த்து வாங்கடா, ஏதோ பாம்பு ஈது இருந்து காலை வச்சுறாங்கடா. டேய் அவனுக்கு ஒரு லைட்டை கொடுக்குறா. டேய் 2 லைட் இருக்கும்ல. டேய் கீழே மட்டும் பார்த்து வாங்க, பாம்பெல்லாம் இருக்கும். டே நைட் நேரத்தில் படுத்துருப்பானுங்க, ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு. அவனை கீது மிதிச்சு கீது போட்டு தள்ளிட போறேன். குப்பையோட வரான்டா. டே கட்டிச்சான் இவன். கொடுக்கு மட்டும் பாரு, கொடுக்கு மட்டும் பாருங்களேன். பிடிச்சான் செத்தம். அமைதியாக இருந்துக்கணும். நிறைய நேக்கு இருக்கு. ஆனால் நம்மளே ஒரு 1-2 சில நேரத்தில் கடிப்பான். ஆனால் நம்ம பார்த்தா பிடிச்சிக்கணும். என்ன சொர்க்கமே என்றாலும் பிடிச்சியா? பிடிக்கணா கடிச்சு போகிறா. தூக்கி தூக்கிறானே கொடுக்க. வேட்டி கட்டிட்டு இவ்வளோ பொறுப்புலையா இருக்குது. ஏடாடு பார்த்து பார்த்து எந்திரி. செத்து தோன்றாது எந்திரி. பார்த்து வயசான காலத்தில் யார் நண்டுபிடிக்க சொன்னப்பெல்லாம் செருப்பானாலும் செருப்பு கழட்டி போட்டுட்டா. ஏங்கடாடு வேறக்கான ஆபீஸ் செப்பல் கைவிட்டு எடுக்க மாட்டேங்குது. ஏங்கடாடே நண்டு கூட பூச்சியெல்லாம் ஏறுதாடே. ஈரமாக எடுக்கிறா. சேத்துல காலை வச்சாதான் நாளைக்கு காலையில சோத்துல கை வைக்க முடியுமா? கரெக்டா சொல்லிட்டேன். ஜிலேபி நிக்கிறான்டா பிரசாந்த். ஜிலேபி தெரியாது, ஆனா ஜிலேபி நின்றுட்டு இருக்கான். தெரியும் நினைக்கிறேன் லைட்டா. இடத்த பார்த்தாவே பயமா இருக்குது. இவன் ஓடாம நின்றுட்டே இருக்கான்டா புடின்ட்டு. ஜிலேபி நான் மீன் சாப்பிட்ற மூடில் இல்லை, நண்டு சாப்பிட்ற மூடில் இருக்க. ஒழுங்கா ஓடிடு. டீ போக மாட்டேங்கிறான்டா. புடுறா அவனை பிடிச்சி போடுறேன். பாவமாக இருக்குது. சரி போ. எவனாச்சு என்னடா இடம் இது? டேய் தனியாக போயிட்டீங்க. அவனை என்னடா இடம் இது? சத்தியமாக பயமாக இருக்குடா. டே எல்லாம் நம்ம வியூவர்ஸ்க்காகடாடி. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலையை பார்த்து விட்டான். ஜிலேபி ஓடிட்டானா? கேமராமேன்லாம் நடுங்கிட்டுடே. வாங்கடா. வாடா இந்த பக்கம். எல்லாம் வயல் நண்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. இதான் வாழைக்காட்டு நண்டு.
தண்ணி இப்போ கொஞ்சம் லைட்டாக கம்மியாயிருச்சு. ஆனால் இன்னும் நிறையா இருக்கும். நண்டெல்லாம் இங்கே நிறையா இருக்கும். தேங்காயெல்லாம் கிடக்குது. நண்டு ஏதோ சாப்பிட்டுட்ருக்கு. முடிஞ்சா காட்டுறேன். ஆமா, ஐயோ புதையுறே காலு. மறுபடியும் இங்கே மீன் ஜிலேபி வந்துருச்சு. அவெல்லாம் பிடிக்கலாம். ஒரு மீன் பிடிச்சி என்ன பண்ணுறது? அவெல்லாம் பாருங்கள் பிடிப்பானா மாட்டானான்னு பம்பிட்டு இருக்கான். பிடிச்சிட்றாருங்க. வா காலில் தான் உடச்சுடாடி. டே என் செப்பல் நேரம் மாட்டிக்கிச்சுடா. வந்துட்டேன். இந்தா செப்பல் மாட்டிக்கிச்சுடா. புறாடே ஒரு நிமிஷம் இருடா வரண்டா. பெரிய நண்டே என்னையை காட்டுறா. நானே இங்கே செருப்பெல்லாம் மாட்டிக்கிச்சுடாடே. உடஞ்சிருச்சுடாடே. கோபி மோயின் மோயின் கோபி. மோயின் மோயின் தேங்காய் வைக்கிற விலைக்கு ஒரு தேங்காய் சாச்சு. ஏய் காட்டுற கண்டிப்பா அவங்க எல்லாம் வியூவர்ஸ் பார்க்க வேண்டாம். அவன் களத்துல இறங்கி இப்போ கடி வாங்குறது. புடிடா போடா பிடிச்சி அவன் தலையை காட்டு. எங்க ஏதோ வேலைக்கு போயிட்டு இப்பதான். டே சத்தியமா ஒரு வீடியோ பார்த்து யாராச்சும் தெரிஞ்சவங்க பார்த்தாங்க. அவன் நண்டு அங்க போயிட்டு இருக்கான்டா. என்னோடு என்ன ஸ்பீடு. தோடு தண்ணியில போய் புடிதா எங்கடா பிடிக்கிறது? ஜிலேபி பிடிக்கிறடா. ஜிலேபி விடுறாங்க, நண்டை புடுறா. எல்லாம் விட்டுட்டீங்களா? ஜிலேபி விட்டுட்டீங்க, நண்டு விட்டுட்டீங்க. எது பிடிக்க வந்தா எதை பிடிச்சிட்டு அந்தாடி மோயின் மோயின் என்ன பண்ணலாம்? உள்ள போடு. சாப்பிடு நாளைக்கு பாத்துக்கலாம். நாளைக்கு எங்க போனதுக்கு அப்புறமா சாப்பிடு இல்ல இது இதுக்குள்ள போடணும். சாப்பிடுன்னு கத்துறான்டா. நண்டு கடிச்சிருவாடே. வேணாண்ணா, நாளைக்கு காலையில் நான் அவனை பாத்துக்கிறேன். வேணாம், உனக்கு மீன் வேணுமா? ஆமா செத்துருவான்டா. பாத்துக்கிறேன். காலைல செத்துருந்தாடியா? செத்துரும். சப்ப இங்கே போடு. விட்டுறவா பாவம் போயிட்டு போகுது. ஒரு மீன் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம மறுபடியும் ஒரு நாளைக்கு 5 கிலோ 6 கிலோ பிடிச்சிக்கலாம். இங்க ஒன்று இருக்குடா. வாடாடே அதே புறாடே. காலெல்லாம் போதைங்க. வார கால் எவ்வளவு தூரம் போய் அது போயிட்டு நண்டு போயிட போதுடா. அங்க பாரு, இங்க ஒன்று இருக்குது, இங்க ஒன்று குண்டாவே அங்க இருக்குண்ணா. குண்டா குண்டா புண்ணு எடுக்க முடியும். லைட் எடுத்தீங்கன்னா ஒரு 2 கையில 2 நண்டு பிடிப்போம். தேங்காய் நாளைக்கு நண்டுக்கு குழம்பு வைக்க. கருப்பு நண்டு தேங்காய் இருக்கட்டும். என்னடா இது? டே என்ன மோயின் மோயின். இந்த கருநண்டா? கருநண்டு. அது சீக்கிரம் சளி சரியாயிடும்டா. நெஞ்சு சளியில இதெல்லாம் நண்டு பந்து நம்ம பிடிக்கலாம். ஆனால் பாம்பு இருந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். பாம்பு மட்டும் வரக்கூடாது. இந்த நைட்டு பார்த்து கூட உலக பயம் இல்லை. ஆனால் பாம்பு ஐயோ சாமி. பொந்துக்குள்ள போயிடுச்சு. இங்கே ஒன்று இருக்குது பாரு. இது வேணா பிடி. இதோ அலும்புது. கோலம்புறம் இங்கடா. என்னடா அவன் சாரப்பாம்பு விக்கி. காலுக்கு நடுவில் கார்த்தியா அவரி குஞ்சு எதுக்கு இத்தனை திரிக்கிறாங்க? ஐயோ காலு பதஞ்சிருச்சு. பிடிச்சி கடிச்சிட போறான்டா. டே சீக்கிரம் பிடிக்கடா, கடிக்கிறான்டா. கடிக்காம இருப்பான். ஓடுறோம். குட்டி குட்டி நண்டியா இருக்கு. அதெல்லாம் எனக்கு சாப்பிட விருப்பமே இல்லைடா. டே ஐயோ காலெல்லாம் புதையும். அம்மா ஏய் ஒன்றாகாது பயப்படாதீங்க. நான் இருக்கேன்ல. டே ஓடுறான்டா. டே உனக்கு பிடி. ஏன் டே கண்ணே பயங்கரமா இருக்குடா. டே அதை வந்து பாரு. நீ அதை கூட
இவன் கண்ணை போடுற டே பிரசாந்த். வாடா ஓடிண்டா மோகா, அதை பிடிச்சி உள்ள போட்டு இருறா, இவனை பிடிக்க எனக்கு பயமா இருக்குடா. வாடா மோகா. பிடிச்சிட போற மாப்பிள்ள. வணக்கண்டா மாப்பிள்ள, தேனியில இருந்து. தலைவர் டைலாக் சொன்னா கூட அது இதையும் போட்டு சேனல் லாக் பண்ணி போறாங்க. சரி போயிட்டு அது அத்தை சொன்னு சத்தியமே நீ கடிச்சிருண்டா. உள்ள ஒன்று இருக்கும். அதுதான் கடிச்சிருவான் என்னவன். கடிச்சிரும். கண்ணிலையாச்சும் காட்டியிருக்கலாம்டா எங்களுக்கு. கண்ணில் காட்டிருக்கலாமா? அது உள்ளதா இதுக்குள்ள எதுக்குள்ள? இந்த சரி இங்கே துரத்தி என்னை கடிக்கிறதுக்கு வந்தான்டா. அதை விட்டுட்டு வாடான்னு மோகா. டேய் அது எவ்வளவு இந்த நண்டு எப்படி இருந்துச்சு? கருப்பா பெருசுறாங்கறல்ல. பெருசு. ஆனா இவன் பிடிக்க முடியாதுல்ல. முடியலனாலும் பரவாயில்ல, அவங்க பாக்கட்டுமா? குத்தியாச்சும் எடுத்துருப்பாங்க. குச்சியில எடுத்துருப்பேன். குச்சியில குத்தி எடுப்பேன். இந்த ரோட்டோரத்துல பனங்கலாம் வித்துட்டு இருப்பாங்கல்ல, அதுதான் இது. டேய் அங்களுக்குலாம் தெரியுண்டா. ஆமா எதையாச்சும் அவங்களுக்கு பனங்கிழங்கு காட்டுறேன்னு சொல்லி பிடிங்கி கிடிங்க ஏதாச்சும் ஒண்டி இருக்கிற பாம்பு ஒடியாந்து பிடிச்சிச்சு. யாரா இவன்? வணக்கண்டா மாப்பிள்ள. டேய் பிரசாந்த், இவன் யாரா அவன்? இவன் நம்ம இப்போ இதுலயே லிஸ்ட்லயே இல்லையே, திரும்பிக்கிட்டானா நம்மளை பார்த்து. இந்த அவிரியெல்லாம் பாரு. பெருகினானா அது? இப்போ போனேன்னா கூட லைட் வச்சு மாதிரி இருக்கும். அது இருக்காது இருக்குங்கிறேன். அப்போ ஆனால் என்னை துரத்தி கடிக்க வந்தான்டா பிரசாந்த். கால் தின்னுக்க மாட்டேங்குது. இரு எனக்கு பிடிச்சிட்டு அங்கே போடுறான். செத்திக்கிழவை செடிக்கிழவை மாறு வேஸ்தில் இருக்கு. நீ மாறு வேஸ்துக்கு உண்டான இதே சின்னப்படி அங்கே ஒன்று போகணும். சின்னதாக இருந்தால் அப்புறம் எடுத்து போடணும். வணக்கம்டா. ஒரே கையில் ரெண்டு பிடிச்சி கடிச்சிட்டானுங்க. இந்த கடிச்சு விஷங்கி ஏறிட போகுதுடா. விஷம்லாம் இல்லைடா, பாம்பு கொத்துக்கு தான் விஷம். இதுக்குள்ளே இருப்பானுங்க. ஆனால் எவன் கடி வாங்குறது? எந்த இடம்டா இது? இடமே மறந்துருச்சா? இதுக்குள்ளே இருப்பானுடா. டே சரியான நண்டு இருப்பானு. ராஜஸ்தானா? எங்கடா நேர் போயிட்டு இருக்கிற? வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டேன். மண்டையில் ஒரு குத்து. மண்டையில் முள்ளு செடிடா. டே ஒரு ஏற்றுனா பாரு. ஆமாம் இளந்த செடி பார்த்து டே பிரசாந்த், என் கழுத்துல ஏதோ ஏறிட்டு இருக்குது. என்ன அது? என்னடா இது? டேய் பட்டாம்பூச்சிடா. பட்டாம்பூச்சியா? நான் முள்ளு ஏறிட்டு நிற்குது. இல்லை இது குப்பை. பட்டர்ஃப்ளை எங்கே வந்தமே தெரியும். கழுத்துல என்னடா அது? ஏதோ புழுகுது. பாம்பு இது எங்கேயோ படுத்துருக்கு போகிறானுங்க. சரியா நின்றோடி. பிடிச்சா டே அவன் நான் கொடுக்க உள்ள போயிட போகிற அவன் கடிவான்டா. கடி வாங்கலாம் பரவாயில்ல. திங்கிறது நாங்கள் தானே. இப்படி அவன் கொடுக்க மாசே பயமா இருக்குடா. குட்டி நண்டு தயவு செஞ்சு ஓடி. கொடுக்கு டே என்னடா கொடுக்குது? கடுக்க பார்த்தாவே பயமா இருக்கு. ஓடு மேலே ஏறிட்டு தெரியுதல்ல. அங்கே ஒன்று இருந்துச்சு, ஓடிச்சு. அது அவன் ஓடிட்டான். அவன் டைரக்ஷனே சரியில்லை. அப்படி இருக்கப்போ பிடிச்சா கடிச்சிடும் கன்ஃபார்ம். இவன்லாம் பாரு மாறு வேஸ்தில் இருக்க மாதிரி போய் ஒண்டிட்டு நிற்கிறான். அவரு மேலே என்னடா நண்டு நண்டாடாது கடிக்குமேடா இப்படி இருந்தா? கொடுக்கு பாரு. இவனா பார்த்தாவே பயம் வந்துருமாட்டிருக்கு. பிடிக்கிறியா கையில்? நாளா நீ போட்டுட்டு போயிடாத. ஏட்டிக்குள்ள யாரா இவன்? சரியான கெத்துறாடே. தங் லைஃப் மாதிரி கெத்தா நின்றுட்டு இருக்கான்டா. நைட் பாத் எடுத்துருக்கு. தங் லைஃப் போட்டோ எடுத்துக்கிறேன். தண்ணி வாரி எங்கடா இருக்கிறானு இவனெல்லாம்? மாசா நின்றுட்டு இருக்கானுங்க. மாசத்துக்கு மாசெல்லாம் பிடிச்சி தமாசாக்கிற பாரு.
கடிக்காதரா? கடிக்காதுன்னு எல்லாத்தையும் கடிக்கல, லைட்டாக கடிச்சு பார்க்குறான். இந்தாடா டேய், என்ன போடுறோம் தண்ணி வேணாமா? தண்ணி போதுமா? டேய் நீங்கள் ஆளுக்கு ஒரு நண்டு பிடிக்கிற மாதிரி போடுங்க, அப்போ தான்டா ஃபேமஸ் ஆவீங்க. இந்த அது பிடி, தலையில் குத்திருச்சா. ஹாய், கடிச்ச சேத்துக்குள்ள விழுந்தது, சேத்துல அடியாங்க, சோத்துல அடியாங்க. என்னை பிடிக்க போகிறான்டா. சுபாஷா? சுபாஷ் இல்லை, இவன் சாரப்பாம்பு விக்கி. இப்படி அழகாக இப்படி கைக்குள்ள அப்படியே அலங்காமல் குழந்தைய பிடிக்கிற மாதிரி வச்சு பிடிச்சா கம்முன்னு விட்டுருவான். அவன் பாட்டுக்கு இப்படி படுத்துக்கிட்டானே. அதே அவனை போய் இப்படி நோண்டுறது, அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணி இப்படி அடித்து பிடிக்கிறது, அதெல்லாம் நினச்சிங்கன்னா அப்புறம் செஞ்சுருவான் சம்பவம். பொறுமையாக அவனை பிடிச்சாங்க பாரு, அவன் பாட்டு கம்முன்னு வந்துப்பான். பிடிச்சோன்னே இப்படி லைட்டாக திருப்பி இளங்காத்து வீசுது. இருடா அப்படி அவனும் ஓடிட்டான்டா. விட்டுட்டு வர்றதா? கேடா இப்போ நண்டு மட்டும் இல்லாமல் இருக்கட்டும், கடிக்குமா? டே இங்கே போடுறான், இவனை போடுறான். இவன் சரியான சூப்பராக இருக்கான்டா. கடிச்சிட்டு வரான். டே இவன் போயிருண்டா மோகம், அப்படியே பார்த்து நன்றாது. வந்தது வந்துட்டு வயக்காட்டு நண்டு இருக்குதான்னு பார்த்துட்டு போயிடலாமா? ஏடா வயக்காட்டில் நண்டு இருக்குங்க, நம்ம கண்ணில் எங்கடா இருக்கா? வரண்டாடுறா. அம்மா, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஏன்டா அதுக்கு நானாடா கிடச்சேன், நீங்கள் திங்கிறதுக்கு கண்டென்ட்டுக்கு அப்படின்னு பார்க்குறேன். செய்திகள் வாசிப்பது நாராயணசாமி. ஓடுறான்டா டே, சரி ஸ்பீடில் ஓடுறான்டா டே. போயிட்டு போதா? வெல்கம் வெல்கம். கையாச்சு கொடு, இவ்வளோ தூரம் வந்துட்டேன். வா, எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கட்டும். இருந்தா அப்படி ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கான். இருடா அவன் சாப்பிட்றது காட்டா. பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். இல்லைடா பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏதோ போச்சு, சவுண்ட் கேட்டோடனே அமைதியாகிட்டான். சாப்பிடு. சாப்பிட்டுட்டு இருந்தவன் ஆக்ஷனுக்கு தயாராகிட்டான்டி பிரசாந்த். அவனை பிடிச்சான் ஒரு குச்சி கூட எப்படி கடிப்பான்னு காட்டுறேன். எப்படி கடிச்சா ரெண்டா பிஞ்சிடும். இவ்வளோ ஈஸியான்னு பார்ப்பீங்க, ஆனால் பிடிக்க தெரியாமல் பிடிச்சிட்டோம், அவ்வளோதான். இதெல்லாம் குத்துச்சு அவனோட இது, அவ்வளோதான். சரியான ஸ்ட்ராங், பிடிச்சா விடவே மாட்டான். ஓடுறான்டா ஒருத்தர், சரி ஸ்பீடா டே. ஐயோடே பிரசாந்த், கொடுக்கு சரியான கொடுக்கு. டே இருறா, இவன் பயங்கரமான நண்டாடா டே. இவெல்லாம் நாளைக்கு க்ளீன் பண்ணக்குள்ள என் கையை செத்துரும். எப்படி ஓடுறான் பாரு, சூப்பரா. இருடா போகாதரா, இவன்கிட்ட கடி வாங்கவே கூடாது டே வாழ்நாள்ல. அவனை மட்டும் வெறி ஏத்தி விட்டீங்கன்னா வையும் அவனை செத்த. ஆராய்ச்சி பண்ற நேரம் ஆடாது. கொடுக்கு எப்படி இருக்கு பாரு. எப்படி இதெல்லாம் ராணுவ வீரர்கள் துப்பாக்கி தூக்கிட்டு நிற்பாங்கல்ல, போட்டுற போறான்டா கேமராவை. சைடில் வச்சு பிடிக்கலாம். போயிருவேன் எனக்கு தெரிஞ்சு. என்னடா டே, இவனை பிடிக்கிறதுக்கே பயமா இருக்கிறடே. குச்சி 2 இதுல வச்சு கொடுத்துருந்தாங்க. அப்படியா? இப்படியா? வாடா, சீன் போடாத வா. வணக்கம்டா மாப்பிள. அப்படிலாம் பிடிச்சா கடிப்பான். இவன் பிடிக்கவே விட மாட்டேங்கிறான்டா. எப்படி கொடுக்க பிடிச்சனா? அமைதியா கொடுக்க பிடிச்சோன்னே அப்படி குழந்தை மாதிரி ஆயிட்டான்டா.
எல்லாம் விளையாடணும் சீசன் வேணாம். டேய் புடிங்கடா. புடிங்கடாவா டேய் அவன் கொடுக்கியாச்சும் தொட்டு பாரு. டேய் பிரசாத் டேய் ஒழுங்கா. என்னால காமிக்கவே தெரியல. டேய் லைட்டா அப்புறம் நாளைக்கு எப்பறா சாப்பிடுவீங்க? நான் காலை சோடு பண்ணா தெரியல 10 நிமிஷம் இருங்கடா டேய். அவன் பாட்டுக்கு டேய் பிரசாந்த் கையை மட்டும் இப்படி விட்டு எடுத்து அப்பெல்லாம் விட மாட்டேன். கையை மட்டும் உள்ள விட்டு எடுத்தேன் அவ்வளோதான் செத்தேன். எனக்கு ஒருத்தர் நண்டு பிடி கற்றுக் கொடுத்தேன். என்னடா எல்லாம் பிடிக்கிறதெல்லாம் பெண் நண்டாவே இருக்குது, குட்டி இருக்குன்னு பார்த்தாரா. டேய் என்னடா எதை பிடிச்சாலும் குட்டியா இருக்கு. பாவம் போடு பொழைச்சு போ. டேய் அது வேற அங்க பிடிச்சோம். இவெல்லாம் சைலண்டா வந்து காலைக்கு இது பிடிச்சி பின்னாடி இருந்து பிடிச்சிட போறான். பெண் குட்டியா? இவ எதுக்குடா நீ எதுக்குடா சும்மா சும்மா வந்து நம்மள்ட்ட மாட்டுறப்போ மறுபடியும் வராண்டா பிடிக்கிற இடத்துக்கு. மோயின் ஏ வாங்கடா. ஒரே கல்ல 2 மாங்க. இவ்வளவு ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ் நண்டு பிடிப்பது. கொட்டிடாதடா. டேய் கொட்டிடாதீங்கடா. டேய் கத்தி கத்தி வந்துட போறாங்கடா காட்டுக்குள்ள. என்ன இடியில அடிக்குது ஈரோட்ல. ஒரு அவரியாவது கையில பிடிக்கலான்னு பார்த்தா முடியும். இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழைக்காட்டுக்குள்ள நண்டு பிடிச்சிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் வந்து ஆண் நண்டு இது மாதிரி இருக்கா. அப்ளை காட்டினது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இருக்கும். இவன் குட்டி பெண் நண்டு. ஈஸியாக இருக்கு உங்களுக்கு பிடிக்க பார்க்கறதுக்கு. எந்த ரெடியே புரியா இந்த கல்ல போடுற முகம் 2 அவன்லாம் கையில் இது போட்டுறாதீங்கடா. வீடியோ பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் எவ்வளோ கஷ்டம்னு நண்டு பிடிக்கிறவங்களுக்கு தெரியும். இல்லை அப்படி கடி வாங்கினவங்களுக்கு கூட தெரியும். ஆனால் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக காமிச்சிட்டு இருக்கேன். ஓடிடுச்சு அது உள்ள ஓடிடுச்சு. எங்கடா கை மட்டும் மாட்டுச்சு. ஓடிட்டான்டா. ஆனா ஓடுறான்டா. டேய் கடிக்க கூடாது. என்ன இது? என்னடா இது? செடிக்குழிக்குள்ள போய் ஓடுறான்டா. பாவமா இருக்கான்டா பிரசாந்த். என்ன பண்ணிட்டா? சரி போ. என்ன இருடா இவனை பிடிச்சிட்டு வந்துடா. வல்லாம் கட்டிச்சான் அவனை செத்தன்டா நானு. எங்கடா இவன்டா என்னடா இப்படி இருக்கிறான் டெரரா. ஏதோ வாயில வச்சிருக்கான்டா. டேய் ஏதோ வாயில வச்சு சாப்பிட்டு. டே பாவன்டா டே பிரசாந்த். ஆமா வேணா இப்படி விட்டுலாம். டேய் பாவண்டா போட. எனக்கு பாவமா இருக்குடா. ஏமாத்திட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அலப்புற உண்மையா ஏமாத்திட்டானடா என்னைய. வெத்தலை வாக்கா? ஏன்டா வாயில ஏதோ அடிபட்ட மாதிரி இருக்கு. ஏன்டா கீழே தூக்கி போட்டு போயிருச்சா? எங்கடா எங்க லைட் நல்லா லைட் இருக்கு அங்கே அதே இடத்துல லைட். என்னடே பிரசாந்த் வாயில ஆன்ஸ் மாதிரி வச்சு ஏமாத்திட்டா போற. இருறா உனைய பாவம் ஏதோ புண்ணு ஆயிடுச்சுன்னு நினைச்சு விட்டா. எட்டா என்னையுமே ஏமாத்துறான்டா டேவே. நாளைக்கு உன்னை ஞாபகம் வச்சு உன்னை தான் ஃபர்ஸ்ட் வரைக்கு போறேன். அவன் ஜோப்ல எவ்வளவு அழகா பிடிக்கிற பாத்தீங்களா. நாளைக்கு கிளீன் பண்ணக்குள்ள அவனுக்கு எல்லாத்தையும் அப்படியே கொடுத்து கிடுக்கலாம் பிச்சு. போயிட்டு போகுது. டேய் ஒரு நண்டாச்சும் புடிடா பிரசாந்த். கடிக்க மாட்டானா? நான் சொன்ன மாதிரி புடிடா. இவெல்லாம் ஒரு கொடுக்கையே பிச்சுட்டானுடா. டே டேய் இவனையாவது புடிடா. டே பாவண்டா இவெல்லாம் தயவு செஞ்சு சமைச்சிரு. ஆனந்தம் ஒரு மூவி ரேஞ்சு காமிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒருத்தர் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரி பரவாயில்ல விடு, ஒரு நாள் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அவருக்கு பிடிச்சிட்டு. டே பிரசாந்த்
கீழ்வைக்கல தண்ணி வரல ஃபர்ஸ்ட் அவரி பிடிச்சிட்டுடா டேய். அவரியா ம் நண்டு குழி போடணும் என்ன ஒன்று சாவடிச்சிருவானுங்க நண்டு. பாவம்டா டேய். அப்படி சித்திரவதை டேய் இங்க பாரு பிரசாந்த், ஆனா மண்ணுல வேண்டா மண்ணுலவனா அவரிடா டேய் விரால். கடைசியா ஒரு 2 நண்டு பிடிச்சிக்கிற ஆசைக்கு. இப்படி இந்த வழி இல்லை மேலே அந்த வழி இல்லடா, அந்த சைடில் இங்கேலாம். அங்கே அங்கே அம்மா வாழடே, கடிக்காம வந்து பிடிச்சிக்கோ. ஐயோ கடிக்கிறடே இவன். பானை எடுத்துட்டு வாடா இவனை கடிக்குள்ள வாடா. ஏ வாடா, ஏ அவனை போட்டு அவனை எங்க போறான்னு மட்டும் பாரு. அலப்பற, உண்மையான அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் வீடியோல எல்லாம் செத்து போன நண்டை போட்டேன்னு சொல்லிடாதீங்க, எல்லாம் உயிரோடு இருக்கு நண்டு. நைட்டு செஞ்சு சாப்பிட்லாம், ஆனால் வந்து நண்டு சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும். நைட்டில் செஞ்சு சாப்பிட்டு யாருக்கு வேற மேரேஜ் வேறு ஆகல, சத்தியமாக செத்துருவானுங்க. அதனால காலையில் சாப்பிட்டுக்கலாமா? காலையில் வச்சு சாப்பிடலாம். ஏன்னா நைட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா ஆல்ரெடி ஒரு படத்தில் பார்த்துருக்கீங்க. ஏன்டா என்ன படம்? சரத்குமாரா? சரத்குமார்லடா. என்னடா இவன் பாகுபலி மாமா மாமா கட்டப்பா. சத்யராஜும் கவுண்டமணியும் சாப்பிட்டு கட்டணம் நினைஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா டைம் வேறு அன்டைம் ஆயிடுச்சு, 11:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து செஞ்சு சாப்பிட்டா அப்புறம் அவ்வளோதான், விபரீதமாகி போயிடும். அதனால் வந்து பார்ட் 2ல் வந்து செஞ்சுட்டு அடுத்த வீடியோ போடுறேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல வீடியோவாக போடுறோம் பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். போகலாம் ரெடி.